கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அருள் பொங்கும் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தின் முதல் நாளில் நாம் அனைவரும் அமர்ந்திருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் ரமலான் மாதத்தின் இரவு நேர தொழுகைக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட தலைப்பை தேர்ந்தெடுத்து அந்த தலைப்பின் கீழ் ஆழமாகவும் அகலமாகவும் பல்வேறு இஸ்லாமிய கருத்துக்களை நாம் தொடராக அறிந்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இதற்கு முன்பு பல வருடங்களாக தீர்வு தரும் திருக்குர்ஆன் என்கிற தலைப்பில் ஒரு மாதம் முழுவதும் திருமறை குர்ஆன் உலக மக்களின் பிரச்சனைகளுக்கு வழங்குகிற தீர்வுகளை குறித்து நாம் தொடராக பார்த்திருக்கிறோம். அதுபோல் மற்றும் ஓர் ஆண்டில் அன்பு மார்க்கம் இஸ்லாம் என்கிற தலைப்பின் கீழ் இஸ்லாமிய மார்க்கம் எப்படி அன்பு நெறியை போதிக்கிறது, அன்புக்கு எதிரான வன்முறையை எந்த அளவிற்கு இஸ்லாம் வேறறுக்கிறது என்பதற்குரிய தகவல்களை முழுமையாக ஒரு மாதம் முழுவதும் தொடராக நாம் பார்த்தோம். மற்றும் ஓர் ஆண்டில் படிப்பினை தரும் வரலாறு என்கிற தலைப்பின் கீழ் கொரோனா காலத்தின் பொழுது சமூக ஊடகங்களின் வழியாக கடந்த காலத்தில் நபிகளாரின் வாழ்விலும் அதற்கு முன்னரும் திருமறை குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்டிருக்கிற பல்வேறு வரலாற்று செய்திகளை படித்து பார்த்து அதிலிருந்து நமக்கு கிடைக்கிற பாடங்களையும் படிப்பினைகளையும் ஒரு மாதம் முழுவதும் தொடராக நாம் பார்த்தோம். மற்றும் ஓர் ஆண்டில் மகத்தான படைப்பாளன் என்கிற தலைப்பை தேர்வு செய்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய படைப்புகளை எப்படியெல்லாம் படைத்து தனது மகத்துவத்தை உலகத்திற்கு நிலைநாட்டி கொண்டிருக்கிறான், மனித படைப்பை, மலக்குகள் என்கிற படைப்பை, ஜின்கள் என்கிற படைப்பை அல்லாஹ் எப்படியெல்லாம் வடிவமைத்திருக்கிறான், அதிலே புதைந்திருக்கிற நுட்பங்கள் என்ன என்கிற தகவல்களை ஒரு மாதம் முழுவதும் தொடராக நாம் பார்த்தோம். அதுபோல் மற்றும் ஓர் ஆண்டில் தித்திக்கும் திருமறை என்கிற தலைப்பின் கீழ் திருமறை குர்ஆனை குறித்து அறிந்து கொள்ள வேண்டிய பொதுவான தகவல்களை திருக்குர்ஆனுடைய வசனங்களுக்கான விளக்கங்களாக இல்லாமல் திருக்குர்ஆன் அருளப்பட்ட வரலாறு, தொகுக்கப்பட்ட வரலாறு, திருக்குர்ஆனிலே உண்டான முன்னர் அருளப்பட்டு பின்னர் மாற்றப்பட்ட செய்திகள், திருக்குர்ஆனிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முஹக்கம் முத்தஷாபிஹ் என்கிற இரண்டு வகையான வசனங்கள் குறித்த தகவல்கள் என்று திருமறை பற்றிய பொது தகவல்களை, அறிந்து கொள்ள வேண்டிய வெளிப்படையான தகவல்கள் குறித்த செய்திகளை ஒரு மாதம் முழுவதும் தொடராக நாம் பார்த்து அறிந்து கொண்டோம். அதுபோல் அண்ணல் நபியின் அழகிய வரலாறு என்கிற தலைப்பை ஒரு மாத ரமலானில், ஒரு வருட ரமலானில் தேர்வு செய்து ஒரு மாதம் முழுவதும் நபிகளாரின் வாழ்க்கை வரலாற்றை சுருக்கமாக, ஏனெனில் நபிகளாரின் வரலாற்றுக்கு ஒரு மாத காலம் என்பது மிக மிக குறைந்த காலம். எனவே இயன்ற வரைக்கும் சுருக்கமாக நபிகளாரின் வரலாறு முழுவதும் அவர்களுடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் உண்டான தகவல்களை தொடராக நாம் அறிந்து கொண்டோம். மற்றும் ஓர் ரமலானில் சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய விளக்க உரையாக திருக்குர்ஆனின் முதல் அத்தியாயத்தை தேர்வு செய்து அதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி திருக்குர்ஆனின் ஒட்டுமொத்த கருத்துக்களையும் சாறு விழிந்து உள்ளே வைத்திருக்கிறான் என்கிற தகவல்களை, இஸ்லாத்தின் நம்பிக்கைகளை, இறைவனை பற்றிய புரிதல்களை நமக்கு வழங்குகிற அத்தியாயமாக சூரத்துல் ஃபாத்திஹா விளங்குகிறது என்பதை புரிந்து கொள்ளத்தக்க வகையில் ஒரு மாதம் முழுவதும் அந்த 7 வசனங்களுக்குரிய விளக்கங்களை முழுமையாக பார்த்து அறிந்து கொண்டோம். இவ்வாறு ஒவ்வொரு ஆண்டும் ரமலானில் ஒரு தலைப்பை தேர்வு செய்து அது குறித்த விரிவான தகவல்களை நாம் அறிந்து கொள்கிற அந்த வழக்கத்தின் அடிப்படையில் இந்த ஆண்டு நம்முடைய ரமலான் மாதத்தின் தொடர் தலைப்பாக இஸ்லாம் கூறும் உளவியல் என்கிற தலைப்பை நாம் தேர்வு செய்திருக்கிறோம். இந்த தலைப்பு நம்முடைய வாழ்வின் ஒட்டுமொத்த பிரச்சனைகளையும் சம்பந்தப்பட்டிருக்கிற நம்முடைய சொல், செயல், நடைமுறை, வாழ்வின் வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம் என்ற ஒட்டுமொத்தமாக எல்லா துறைகளையும் வியாபித்திருக்கிற ஒரு தலைப்பு என்று இந்த தலைப்பை சொல்லலாம். வேறு எந்த தலைப்புகளை நம்ம பேசினாலும் அது ஒரு குறிப்பிட்ட துறை சார்ந்த தலைப்பாக இருக்கும். பொருளியல் என்று எடுத்தால் பொருளாதாரம் குறித்த தகவல்கள், அதை எப்படி திரட்டுவது, எப்படி செலவழிப்பது என்கிற விவரங்களை நமக்கு கற்றுத்தருகிற தகவல்களாக அந்த தலைப்பு அடங்கியிருக்கும். அது அந்த பொருளியலோடு முடிந்துவிடும். பொருளியல் தலைப்பில் குடும்பவியல் குறித்த அறிவுரைகள் நமக்கு கிடைக்காது. குடும்பவியல் குறித்த தலைப்பை தேர்வு செய்து நாம் பார்க்கிற பொழுது அதிலே வியாபாரம் குறித்தோ, விவசாயம் குறித்தோ, அரசியல் குறித்தோ, சமூக வாழ்வு குறித்தோ உண்டான தகவலுக்கான செய்திகள் அங்கே பகிரப்படாது. இப்படி உலகத்தில் நாம் எந்த துறை சார்ந்த தலைப்பை தேர்வு செய்தாலும் அது அந்தந்த துறை சார்ந்த விஷயங்களாக மட்டுமே அமைந்திருக்கும். ஆனால் உளவியல் என்கிற தலைப்பு உள்ளம் சார்ந்த விஷயங்களை பேசுகிற,
மனம் சார்ந்த விஷயங்களை விவாதிக்கின்ற தலைப்பாக இந்த தலைப்பு அமைந்திருக்கிறது. இது நாம் சந்திக்கிற எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கியது. நம்முடைய குடும்பத்திலே பிரச்சனைகள், சிக்கல்கள் என்று சொன்னால் அந்த சிக்கல்களை தீர்ப்பதற்கு என்ன வழி என்பதை இந்த உளவியல் ரீதியாக நம்மால் கற்றுக்கொள்ள முடியும். பொருளாதார பிரச்சனைகள் என்று பல பேரும் முட்டி மோதிக்கொண்டு அதிலிருந்து எழ முடியவில்லை என்று தமது வாழ்வையே அழித்து கொள்கிற பல மனிதர்களை பார்க்கிறோம். அதிலிருந்து மீண்டு வருவதற்கான வழிகளாக என்ன இருக்கிறது என்பதை உளவியல் ரீதியான வழிகாட்டுதல் நமக்கு சொல்லித்தரும். அந்த செய்திகளும் பொருளாதாரத்தை தேர்வு செய்தாலும் அங்கேயும் உளவியல் வரும். அரசியல் பிரச்சனைகளை பேசினாலும் அங்கேயும் உளவியல் வரும். சமூக பிரச்சனைகளை பேசினாலும் அங்கேயும் உளவியல் வரும். ஆரோக்கியம் குறித்து பேசினாலும் அங்கேயும் உளவியல் வரும். எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கிய அனைத்து தலைப்புகளையும் தொட்டு செல்லுகின்ற ஒரு செய்தி என்று நாம் பார்ப்பதாக இருந்தால் இந்த உளவியல் என்கிற தலைப்பை நாம் பார்க்கலாம். ஏனெனில் மனித மனம்தான் எல்லாவற்றிற்குமான அடிப்படை ஆதார புள்ளியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே ஒட்டுமொத்த வாழ்வின் வெற்றியையும் ஒட்டுமொத்த வாழ்வின் தோல்வியையும் தீர்மானிக்கின்ற அடிப்படை கருவியாக அல்லாஹ்வால் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த உள்ளம் குறித்த தகவல்கள் திருமறை குர்ஆனிலும் நபிகளாரின் பொன்மொழிகளிலும் இஸ்லாமிய மார்க்கத்தின் வழிகாட்டுதல்களில் ஏராளமாக நிறைந்து கிடக்கின்றன. அதை நாம் தெரிந்து கொள்வதன் வழியாக நம்முடைய வாழ்விலே ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அவ்வாறு ஒரு பெரும் மாற்றத்தை எதிர்பார்த்த நோக்கத்திலே இந்த தலைப்பு இங்கே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பின் கீழ் பேசுகிற நானாக இருந்தாலும் கேட்கிற நீங்களாக இருந்தாலும் இனிமேல் இதை கேட்க போகிற சமூக வலைதளங்களின் வழியாக, இணையதளத்தின் வழியாக, தொலைக்காட்சியின் வழியாக கேட்க போகிற யாராக இருந்தாலும் அத்தனை பேருக்கும் இந்த தலைப்பில் பேசப்படுகிற, விவாதிக்கப்படுகிற தகவல்களை பயனுள்ளதாக ஆக்கி அவரவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ஒரு பெரும் மாற்றத்தை தந்தருள் புரிய வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு, நம்பிக்கையோடு, எதிர்பார்ப்போடு நாம் இந்த தலைப்பை துவங்க இருக்கிறோம். இஸ்லாம் கூறும் உளவியல். உளவியல் என்ற அந்த சொல் நாம் எல்லாருமே எளிதாக புரிந்து கொண்டிருப்பது உள்ளம் ப்ளஸ் இயல் உளவியல், அப்படி தான் நம்ம விளங்கி இருப்போம். ஆனால் நேரடியாக நாம் உள்ளம் ப்ளஸ் இயல் அப்படின்னு சொன்னால் அது உளவியலாக வராது. உள்ளம் ப்ளஸ் இயல், உள்ளத்தை அப்படி இயலோட ஒன்று அந்த இயல்ங்கிற வார்த்தையை சேர்த்து தானே அந்த துறைகளை பிரிப்பாங்க. குடும்பம் ப்ளஸ் இயல் குடும்பவியல் என்று சொல்வதை போல உள்ளம் ப்ளஸ் இயல் உளவியல் அல்ல, அது உள்ளத்தியல் என்று தான் வரணும். கரெக்டான மொழிபெயர்ப்புன்னு சொல்கிறதா இருந்தால் உள்ளத்தியல்னு வரணும். இல்லை அதுலேயும் அந்த உள்ளத்தில் இல்லு இருக்கிற அந்த தமிழ் இலக்கணப்படி அந்த ஒற்று தேவையில்லைன்னு பிரித்தா உளத்தியல்னு வரணும், உளவியல்னு வரக்கூடாது. உள்ளம் ப்ளஸ் இயல் உளவியல் அல்ல, அது அதற்கான நேரடி மொழியாக்கம் அல்ல. ஆனால் தமிழ் முழுவதும் எல்லா அறிஞர்களுமே சைக்காலஜி என்கிற ஆங்கில பதத்திற்கு எல்லாரும் மொழிபெயர்க்கிற மொழிபெயர்ப்பு உளவியல் அப்படி தான் மொழிபெயர்க்கிறாங்க. அது மனோ தத்துவம் அப்படின்னு கூட வேறு வார்த்தைகளை சில பேர் சொல்லவும் செய்கிறார்கள். ஆனால் கரெக்டாக உளவியல் என்பது எதில் எப்படி பிரிகிறது அப்படின்னு பார்த்தால் உளவு ப்ளஸ் இயல் உளவியல். உழவுனா அந்த உழவு லானா இல்லை, லகரம் இல்லை, தமிழில் இருக்கிற சிறப்பு லகரம் அது இல்லை, பொது லகரம்னு சொல்லுவாங்க பள்ளிக்கூடத்துக்கு வரலா அந்த உளவியல். இந்த உழவுக்கு என்ன பொருள்னா நமக்கே தெரியும். உழவு பார்க்குறது, வேவு பார்க்குறது நம்மள அடுத்தவன் என்ன செய்கிறான், எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறான், என்ன நடக்குது அப்படிங்கிறது வேவு பார்க்குற ஒற்று வேலைகள் பார்ப்பாங்கல்ல, அதுக்கு பயன்படுத்துகிற வார்த்தை தான் இந்த உழவு அப்படிங்கிற சொல். அதுதான் உளவியல். கரெக்டான உளவியல் என்பதற்கான பொருள் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் அது வேவு பார்க்கறது அப்படிங்கிற அர்த்தத்தை, அதை வேவு பார்க்குறதுனா என்ன, அது எப்படி பார்க்குறது, எப்படி பார்க்கக்கூடாது என்பதை எல்லாம் சொல்லுகிற ஒரு தலைப்பு என்கிற அர்த்தத்தில் தான் உளவியல் என்கிற சொல் இருக்கிறது. ஆனாலும் இதில் இருக்கிற ஒரு நயம் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த இயல்பாகவே மனிதனிடம் இருக்கிற ஒரு குணம், அந்த உளவு பார்க்குற குணம். அவன் நம்ம பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருக்கிறார், அந்த பக்கத்து வீட்டுக்காரரு என்ன நடக்குதுன்னு அவரே சொல்லாமல் நம்மளே தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன பண்ணுவோம், அதுக்கு உழவு பார்ப்போம். இங்கே நடக்குது, இங்கே என்ன பேசுகிறாங்க, ஏதாவது சத்தம் வருதா, யாராவது வந்துட்டு போகிறாங்களா, என்ன சூட்கேஸ் தூக்கிட்டு வர்றானே, எதுக்கு 4 பேர் திரும்ப திரும்ப வந்த உடனே உள்ளுக்குள்ளே போய் கதவு பூட்டிட்டாங்களே, 1 மணி நேரம் என்ன பண்ணாங்க வச்சாங்க அப்படின்னு இந்த உழவு பார்க்குற அந்த மென்டாலிட்டி இருக்குல்ல, அது இயல்பாகவே எல்லாரிடமும் மனிதர்களிடம் இருக்கிறது. அந்த அந்த பிறரை உழவு பார்த்தல் அப்படிங்கிறது நமக்குள்ளே நாம் உழவு பார்க்க ஆரம்பிக்கணும். பிறரை உளவு பார்ப்பது அப்படின்னு சொன்னால் பிறர் எப்படி இருக்கிறார், அதை நன்மையான வழிகளில் தீமையான வழியில் இல்லாமல் பிறர் எப்படி இருக்கிறார், பிறர் எப்படி புரிந்து கொள்வார், பிறர் எப்படி இதன் வழியாக பயன்படுவார், அல்லது பிறரிடமிருந்து நான் எப்படி பயனை அனுபவித்துக் கொள்ள முடியும் என்கிற விஷயங்களை எல்லாம் தேடி துருவி ஆராய்ந்து கண்டறிந்து நன்மையான கோலத்திலே பயன்படுத்திக் கொள்வதற்கு இந்த உளவியலை நாம் பயன்படுத்த வேண்டும். அதுபோல் நான் எப்படி இருக்கிறேன்,
எனக்குள்ளே எப்படி சிந்தனைகள் உருவாகிறது, நான் அதை எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும், அதன் வழியாக பிறருக்கு நான் பயன்படக்கூடியவனாக எப்படி மாறுவது என்பதை எனக்கு நானே ஒரு ஆழ்ந்த ஆய்வை மேற்கொண்டு அதன் வழியாக என்னிடத்திலே மாற்றங்களை உண்டாக்குவதற்கும் இதை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். அந்த அடிப்படையில் உளவியல் என்பது உளவு பார்க்கிற இயலாக இருந்தாலும் கூட அதுவும் ஒரு வகையில் உள்ளத்தின் செய்திகளை சொல்லக்கூடிய விஷயங்களாகவே அதற்குள்ளே அமைந்திருக்கிற காரணத்தினால் எல்லோரும் பயன்படுத்துகிற பொது சொல்லை போல நாமும் உளவியல் அப்படிங்கிற தலைப்பையே சொல்லையே தலைப்பாக தேர்வு செய்து வைத்திருக்கிறோம். இந்த உளவியல் என்கிற இந்த விஷயத்தை நாம் பார்க்கிற பொழுது இன்றைய விஞ்ஞான யுகத்தில் உளவியல் என்பது ஏராளமான தத்துவங்கள் ஆங்காங்கே பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஏன்னா அது நேரடியாக ஒரு பொருளை ஆய்வு செய்த அறிவியலில் கண்டுபிடிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி 100% அது நிரூபிக்கப்படுகிற விஷயமாக இது இருக்காது. நிரூபிக்கப்படுறதுனா என்ன, இதையும் சேர்த்தா இந்த ரிசல்ட் வரும், இந்த கெமிக்கலையும் சேர்த்தோம்னா அதனுடைய விளைவு இப்படி வரும், அப்படியெல்லாம் கண்டுபிடிப்பாங்கல்ல, கன்ஃபார்மாக அப்படி தான் நடக்கும். அதை லேபுக்கு கூட்டிகிட்டு போவாங்க, பொருளை கொண்டு போய் ஜாயின் பண்ணுவாங்க, அதையும் கம்பேர் பண்ணுவாங்க, ரிசல்ட் இப்படி வந்துருச்சு பாருங்கன்னு சொல்லுவாங்க. அதை உலகத்துக்கு நடைமுறைக்கு கொண்டு வந்துடுவாங்க. இப்போ மருத்துவத்துறை இருக்கிற ஆங்கில மருத்துவம் இருக்கிறது. ஆங்கில மருத்துவம் எப்படி இயங்குகிறது, ஆங்கில மருத்துவத்தில் நமக்கு உடலில் ஏற்படக்கூடிய நோய்களை பார்க்குறாங்க, அந்த நோய்களுக்கான மருந்துகளை கண்டுபிடிக்கிறாங்க, அந்த மருந்துகளுக்கான மூலக்கூறுகளை எல்லாம் தயார் பண்ணுறாங்க, அதையெல்லாம் ஒருத்தருக்கு கொடுத்து காட்டுறாங்க, செக் பண்ணி இதனுடைய ரிசல்ட் இதுதான் அப்படின்னு அதை லேபில் கொடுத்து மனிதனுக்கு கொடுத்து எலிக்கு கொடுத்து இன்னொரு பிராணிகளுக்கு கொடுத்து ஒருத்தருக்கு இல்லை 1,00,000 பேருக்கு கொடுத்தாலும் இந்த விளைவுகள் தான் ஏற்படுத்தும் அப்படின்னு கண்ணுக்கு முன்னாடி பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான பேருக்கு அதையெல்லாம் செய்து காட்டி நிரூபித்து அறிவியல் பூர்வமாக இதுதான் அப்படின்னு அதை கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஆனால் உளவியலை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி 100% கன்ஃபார்ம் செய்யப்பட்டதாக சொல்ல முடியாது. 100% உத்தரவாதமாக இதுதான் அப்படின்னு இல்லை. உளவியலில் ஏராளமான கோட்பாடுகள் இருக்கிறது. உலகம் முழுவதிலேயும் இந்த உளவியல் குறித்து, மனம் குறித்து, சிந்தனை குறித்து ஆய்வு செய்கிற அறிஞர்கள் ஆய்வு செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு வகையான சிந்தனைகள் வந்து கொண்டே இருக்கிறது. அது தத்துவங்களாக மக்கள் மத்தியிலே பேசப்படுகிறது, தத்துவங்களாக முன்வைக்கப்படுகிறது. இது இவருடைய கோட்பாடு. சிக்மண்ட் ஃப்ராய்டு அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். இன்னைக்கு உலகம் முழுவதும் உளவியலின் தந்தை என்று கொண்டாடப்படுறது யாருன்னு பார்த்தா அவர் தான் கொண்டாடுறாங்க. ஏன் கொண்டாடுறாங்கன்னா அவர் நிறைய இந்த மாதிரியான விஷயங்களை இவன் அப்படி செஞ்சான், அவன் எப்படி செஞ்சான், ஒரு பொம்பளையும் எப்படி இருக்கான், ஆம்பளையும் எப்படி இருக்கலாம் அப்படின்னு ஒன்றையா மனிதனுடைய மனக்கூறுகள் குறித்து நிறைய சிந்திச்சு அவருடைய அறிவிற்கு ஏற்ப, அவருடைய அனுபவத்திற்கு ஏற்ப, அவர் பார்த்த மனிதர்களை வைத்து, அவர்களுடைய செயல்பாடுகளை எல்லாம் வைத்து அவர் ஒரு பெரிய தியரியை கண்டுபிடிச்சு அவர் உலகத்துக்கு சொன்னார். அதன் வழியாக அதை கிரகிக்கிற படிக்கிற மக்கள் அதை நம்புகிற ஒரு சாரார் இருக்கிறாங்க. இன்னொரு சாரார் அதற்கு நேர் எதிர்மறையாக, அதற்கு மாற்றாக சொல்லப்பட்ட பல்வேறு கருத்துக்களை வாங்கி இல்ல இதுல என்ன மிஸ்டேக் இருக்கு, என்ன தவறு இருக்கு, இதை ஏற்க முடியும், இதை ஏற்க முடியாது, அப்படி ஒரு தத்துவம். இப்படி ஏராளமான தத்துவங்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த தத்துவம் அப்படின்னு சொல்லும் பொழுது தத்துவத்தில் இருக்கிற சிக்கல் என்னன்னு கேட்டா, ஒரு தத்துவத்தை கேட்கிற பொழுது அந்த தத்துவம் சரி போல தோணும். அது அந்த காலத்திற்கு, அந்த சூழலுக்கு, அந்த ஊருக்கு, அந்த மனநிலைக்கு, அது மாதிரியான சூழலை பொறுத்து அந்த தத்துவத்தினுடைய நியாயங்களும் அநீதிகளும் சரிகளும் தவறுகளும் மாறுபடும். அந்த சூழலில் இருந்து யோசிக்கிற பொழுது சரி மாறி தெரியும், வேறொரு சூழலில் இருந்து யோசிக்கிற பொழுது அதுவே தவறு மாறி தெரியும். தத்துவத்தில் இருக்கிற சிக்கலே அதுதான். இந்த அறிவியல் மாதிரி சயின்டிஃபிக்கில் நிரூபிக்கப்படுகிற விஞ்ஞான உண்மைகள் இருக்குல்ல, அந்த மாதிரி தத்துவத்தை சொல்ல முடியாது. தத்துவத்தில் அந்த சூழல், இப்போ இந்த மாத்திரை இருக்குது, இந்த மாத்திரை இந்த நோய்க்கு கொடுத்தா இந்த நோய்க்கு குணமாகும், கால்பால் இருக்குது, கால்பாலை காய்ச்சல் வந்து உங்களுக்கு கொடுத்தா அந்த நோய்க்கு குணமாகும் அப்படின்னு சொன்னால் அது எல்லாருக்கும் கொடுப்பாங்க, எல்லாத்துக்கும் அது க்யூர் பண்ணி காட்டும். இவன் உடம்புல என்ன ரியாக்ஷன் ஏற்படுத்துதோ அதே மாதிரியான விளைவுகளை, கெமிக்கல் ரியாக்ஷனை எல்லாருடைய உடலே அது ஏற்படுத்தும். ஆனால் தத்துவம் அது மாதிரி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரின்னு சொல்லிட முடியாது. அது காலத்திற்கு ஏற்ப, சூழலுக்கு ஏற்ப, அதை புரிந்து கொள்கிற மக்களுக்கு ஏற்ப, அதை சொல்லுகிற மனிதருக்கு ஏற்ப அந்த தத்துவங்களில் சரி என்பதும் தவறு என்பதும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். அதில் உறுதியான ஊர்ஜிதமான தகவல்கள் அப்படின்னு சொல்லவே முடியாது. உதாரணமாக சொல்கிறாருண்டா, இப்படி ஒரு தத்துவம் ஒருத்தர் சொல்கிறார், ஒரு மனிதன் ஒரு தடவை குளித்த ஆற்றில் மீண்டும் அவன் வாழ்நாளில் மீண்டும் ஒரு முறை குளிக்கவே முடியாது. ஒருத்தன் ஒரு ஆற்றுல போய் குளிக்கிறான், அந்த ஆற்றுல திரும்ப அவன் குளிக்கவே முடியாது, அவ்வளோதான் முடியும் அப்படிங்கிறார். என்ன அர்த்தத்தில் சொல்கிறாரு? நமக்கு ஓரளவுக்கு மேலோட்டமாக சிந்திச்சாலே புரிஞ்சுக்க முடியும். எப்படி சொல்கிறாரு? அவர் போய் குளிக்கிறாரு, குளிக்கிற நேரத்தில் என்ன தண்ணி இருந்துச்சோ அந்த தண்ணி திரும்ப இருக்குமா?
அது அங்கேருந்து கடந்து போயிருக்கும், அதை வேற ஏதாவது இடத்துல போய் சேர்ந்துருக்கும், அல்லது கடலில் போய் கலந்துருக்கும், மீண்டும் குளிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அப்போ அவர் சொல்கிறாரு, ஒருத்தன் ஒரு தடவை குளிச்ச ஆற்றுல மீண்டும் இன்னொரு தடவை குளிக்க முடியாது. ஆமாம், கரெக்டு தானே, அவன் குளிச்ச திரும்ப அந்த தண்ணி எங்கே இருக்கும், குளிக்க முடியாது, கரெக்டு என்பதை போல தோணும். சரி, ஓகே. அடுத்து இன்னொருத்தர் வந்து அடுத்த தத்துவத்தை சொல்கிறார், இல்லை இல்லை, ஒருத்தன் ஒரு தடவை கூட ஒரு ஆற்றுல குளிக்க முடியாதுப்பாங்கிறார். ஒரு தடவை கூட ஒரு ஆற்றுல ஒருத்தன் முழுசாக குளிக்க முடியாது. அவனுடைய தலை, அவனுடைய காலை கொண்டு போய் அவன் வைக்கும் பொழுது கால் நனையும்ல, கால் நனைஞ்சு 6 நாளே என்ன ஓடிக்கிட்டே இருக்கிறது. குழம்புனா பிரச்சனை இல்லை, 6 என்ன, 6 என்பது ஓடிக்கொண்டே இருக்கும். காலை கொண்டு போய் வைக்கிறான், காலை கொண்டு வச்சு அவன் இடுப்பை வைக்கிறதுக்குள்ள கால் பட்ட தண்ணி வேற எங்கேயோ போயிருக்கும், இடுப்புக்கு வேற ஒரு தண்ணி தான் வந்திருக்கும், கழுத்துக்கு வரும்போது வேற ஒரு தண்ணி தான் வந்திருக்கும், தலையை முக்கும்போது வேற ஒரு தண்ணி தான் வந்திருக்கும். அவன் இங்கிருந்து அவன் காலை கீழே வச்சு தலையை முங்கி எந்திக்கிறதுக்குள்ள ஏராளமான தண்ணீர் அவனை கடந்து சென்றிருக்கும். அப்படின்னா ஒரு தடவை கூட முழுசா குளிக்க முடியாதுப்பா. காலுக்கு தனி, கைக்கு தனி, தலைக்கு தனி, காதுக்கு தனி, இப்படி தான் குளிக்க முடியும். ஆமாம், கரெக்டு தானே. ஒரு தடவை குளிக்கிறது கூட எப்படி சாத்தியம்? இன்னொரு பக்கம் யோசிச்சா கரெக்ட் மாதிரி. அடுத்தவர் சொல்லும்போது அடுத்த தத்துவமும் சரி மாதிரி, அதுவும் ஒரு தத்துவம் தான், இதுவும் ஒரு தத்துவம் தான். ரெண்டுமே அதான் அப்போ சொல்லுவோம், அது சரி மாதிரி தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இதை சொல்லும்போது இதுவும் சரி மாதிரி தெரியும். இதை தாண்டி இன்னும் தத்துவத்தை சொன்னால் அதுவும் சரி மாதிரி தெரியும். எப்படி சொல்றாரு? ஒரு ஆள் சொல்றாரு, இல்லை இல்லை, ஒரு தடவை கூட குளிக்கவே முடியாதுங்கிறார். இன்னொரு தத்துவத்தில் சொல்றாரு, ஒரு தடவை இல்லைப்பா, 1,00,000 தடவை இல்லை, 1 கோடி தடவைனாலும் குளிச்சுக்கிட்டே இருக்க முடியுங்கிறார். அவரவர் அவருடைய தத்துவத்துக்கு விளக்கம் சொல்றாங்க. ஒருத்தர் என்ன சொல்றாரு, இல்லை, 6 என்பது என்ன, அது என்ன, வெறும் துளிகள், வெறும் துளிகள் மட்டுமா 6? 6 என்பது அது நீண்ட நெடிய நிலப்பரப்பு, அங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்கிற மொத்தமும் ஒரே 6 தான். காவிரின்னு சொல்றோம், குடகுல ஆரம்பிச்சு கடல்ல போய் கலக்குது தமிழ்நாட்டில், அது வரைக்கும் இடைப்பட்ட எந்த இடத்துல குளிச்சாலும் காவிரி தானே. இந்த இடைப்பட்ட பகுதியில் அவர் அங்க குளிச்சாலும் காவிரி, இங்க குளிச்சாலும் காவிரி, திருச்சியில் குளிச்சாலும் காவிரி, தஞ்சாவூர்ல குளிச்சாலும் காவிரி, நாகப்பட்டினத்தில் குளிச்சாலும் காவிரி, எல்லாமே காவிரி தான். அங்கிருந்து இங்க வரைக்கும் ஒரே 6 தானப்பா. ஒரே 6ல் அவர் அன்னைக்கு குளிக்கலாம், மறுநாள் குளிக்கலாம், 3 நாள் குளிக்கலாம், 1 மாசம் குளிக்கலாம், 1 வருஷம் குளிக்கலாம், 10 வருஷம் குளிக்கலாம், எத்தனை வருஷம் குளிச்சாலும் ஒரே ஆற்றில் திரும்ப திரும்ப குளிக்க முடியும். ஆமா, குளிக்க முடியும். 6 என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதி இல்லையே, ஒரு மனுஷன் குதிக்கிற இடம் மட்டுமா 6? இங்கிருந்து அங்க வரைக்கும் 6 இருக்குல்ல, நீளமா இருக்குல்ல, அவன் ஒட்டுமொத்தையும் அவன் பயன்படுத்தலாம் தானே. அப்ப எங்க வேணாலும் எப்ப வேணாலும் குளிக்கலாம் தானே. அப்ப திரும்ப திரும்ப குளிச்சாலும் ஆற்றுல குளிச்சுக்கிட்டே இருக்கலாம். இன்னொருத்தர் சொல்றாரு, 6னா என்னப்பா, முதல்ல நான் பஸ்ஸில் இப்படி போய்கிட்டே இருக்கிறேன், இப்போ காவிரிக்குள்ள எட்டி பார்த்தா தண்ணியை காணும், இப்போ காவிரியில் எட்டி பார்த்தா தண்ணி இல்லை, மண்ணு தான் கிடக்கு. காவிரி நீண்ட பரப்பு முழுவதும் வெறும் பொட்டல் காடாக கிடக்கிறது. 6 என்பது இடப்பெயரா அல்லது 6 என்பது ஓடுகிற நீரின் பெயரா? காவிரியில் தண்ணி இல்லைங்களாம், அப்படின்னு என்ன அர்த்தம்? காவிரியே தண்ணியால் ஆனது என்று சொன்னால் அதுக்கு வேற அர்த்தம். காவிரியில் தண்ணி இல்லைன்னா அப்போ காவிரிங்கிறது எப்படி ஆயிடுச்சு? அந்த இடத்துக்கான பேர் ஆயிடுச்சு. இடத்துல எப்படிப்பா குளிக்கவே முடியாதுடா, நீ தண்ணியில தானே குளிக்க முடியுது, இடம்டா, நீ இடத்துக்கு பேர் வச்சுக்கிட்டு குளிக்கிறத பற்றி பேசவே கூடாதுங்கிறார். ஒருத்தரே ஒரு தடவை குளிக்கலாம், திரும்ப குளிக்க முடியாது, ஒரு தடவை கூட குளிக்கவே முடியாது, 1,00,000 தடவையும் குளிச்சுக்கிட்டே இருக்கலாம், ஒருக்கு கூட குளிக்கவே வாய்ப்பில்லை. ஒன்று கேட்கும்போது இதில் ஒவ்வொருத்தருடைய சரியும் மாறுபடும். இப்போ இதில் ஒட்டுமொத்தமாக இதுதான் சரி அப்படின்னு சொல்றதுக்கு ஒன்றுமே கிடையாது. இதில் என்ன பண்ணுவோம், நீங்கள் உங்களுடைய அறிவுக்கு ஏற்ப, உங்களுடைய அனுபவத்திற்கு ஏற்ப, சிறுபிராயத்திலிருந்து நீங்கள் கேட்ட, நீங்கள் வளர்ந்த, உங்களுடைய அறிவு வளர்ந்த விதத்தை பொறுத்து ஒவ்வொருத்தரும் ஒன்று எடுத்துக்குவீங்க. நான் ஒன்று எடுத்துக்குவேன், இந்த 4 கருத்தில் இதுதான் கரெக்ட் நான் ஒன்று சொல்லுவேன், நீங்கள் அது இல்லைப்பா இதுதான் கரெக்ட் நீ ஒன்று சொல்லுவேன். என்னுடைய சரி வேறு, உங்களுடைய சரி வேறு. ஏன்னா இது தத்துவம் அப்படித்தான். இது 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 வந்து லேபிளை கொண்டு வச்சு நிரூபிக்கிற அந்த மாதிரி செய்தி கிடையாது. 2 பொருட்களை கொண்டு போய் ஜாயின் பண்ணி 2 கெமிக்கல் ரியாக்ஷனை பாரு, இதையும் சேர்த்தால் இதுதான் உண்டாகும் அப்படியெல்லாம் இல்லை, முடியாது. இப்படித்தான் உலகம் முழுவதும் இன்றைக்கு உளவியல் கருத்துக்கள் தத்துவங்களாக பேசப்படுகிறது. ஒவ்வொரு தத்துவத்தின் பின்னால் ஒரு கூட்டம் போய்கொண்டே இருக்கிறது. அந்த தத்துவத்தை சரி என்று வாதிடுகிறது. இந்த தத்துவத்தை செயல்படுத்துவதன் வழியாக வாழ்க்கையில் மாற்றங்களை உண்டாக்க முடியும் என்று சொல்லி ஏராளமான தத்துவங்கள், ஏராளமான போதனைகள், ஏராளமான அறிவுரைகள், ஏராளமான வழிகாட்டுதல்கள் உலகத்திலே இன்றளவும் பின்பற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் அதில் எது சரி என்று ஊர்ஜிதமான முடிவுக்கு வருவது? மனிதர்களால் கண்டறியப்பட்ட எந்த தத்துவமாக இருந்தாலும் அதிலே சரியும் இருக்கலாம், பிழையும் இருக்கலாம்.
ஆனால் நாம் பார்க்க போகிற தத்துவம் என்பது மனிதர்களால் கண்டடையப்பட்ட மனித உள்ளத்தில் உண்டான தத்துவங்கள் அல்ல. மனிதர்களை படைத்த, மனித மனங்களை படைத்த, மனிதனின் சிந்தனையை வடிவமைத்த, உள்ளத்தை படைத்து உள்ளத்திற்கு வழிகாட்டி கொண்டிருக்கிற எல்லாம் வல்ல இறைவனாகிய ஏக இறைவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வழங்கி இருக்கிற இஸ்லாத்தின் வழி நின்று, மார்க்கத்தின் வழி நின்று, திருமறை குர்ஆனின் வழி நின்று, நபிகளாரின் போதனைகளின் வழி நின்று இந்த உளவியலுக்கு இஸ்லாம் காட்டுகிற வழிகளை நாம் ஆராய போகிறோம். இதிலே தத்துவ சிக்கலுக்கு வேலையே கிடையாது. கன்ஃபார்ம் இது. நீ சயின்டிபிக் லேபில் போய் இந்த கெமிக்கலையும் அந்த கெமிக்கலையும் சேர்த்தா அது வரும்னு சொன்னா கூட அதிலேயும் சிக்கல் வரும், அதிலேயும் மாற்றங்கள் வரும் சில நேரம். ஏன்னா அப்படி நிறைய வருது இல்ல. ஒருத்தர் கண்டுபிடிச்ச அறிவியல் தியரியை இன்னொருத்தர் வந்து அதை மறுக்கிறாரு, அது சரியில்லைன்னு சொல்லி வாதிடுறாரு. ரொம்ப சாதாரணமாக சொல்றதா இருந்தா கிருமிகளை பற்றிய ஒரு பார்வை உலகம் முழுவதும். கிருமிகள்லாம் என்ன? கிருமிகள் அப்படின்னாலே அது அழுக்கு, அது டேஞ்சரு, அது கெடுதி, மனுஷனுக்கு ஆகாது, மனுஷனுக்கு கேடு செய்யறது, இப்படித்தானே. டிவியை திறந்தாலே அப்படித்தானே. ஐயோ என் பிள்ளைக்கு என்னாச்சோ தெரியல, என்ன ஆச்சு, கிருமி அப்படிமா. அப்படியே ஓடி போவா கடக்கடும், ஏடா இந்த ஸ்பீடு அப்படின்னா மண்ணில் கை வச்சுட்டா கிருமி, சாக்கடையில் கை வச்சுட்டா கிருமி. அப்ப கிருமி அழிக்க ஹமாம் போடு, லைபாய் போடு, சிந்தால் போடு. நீனும் உங்க அக்கா மாதிரி டாக்டர் ஆகணுமா? ஐயோ உனக்கு தேவையா பொல்யூஷன்? ஐயோ டாக்டர்மா நீங்க தானே எனக்கு சொன்னீங்க எனக்கு சிந்தால் பாதுகாப்பு இருக்கிற. ஓ கிருமியில இருந்து பாதுகாப்பு. கிருமி அப்படிங்கிறது அது ரொம்ப டேஞ்சரு இப்படின்னு இது அறிவியல் பூர்வமாக நாங்கள் நிரூபிச்சிட்டோம்னு உலகம் சொல்லிச்சு. ஒருத்தர் சொன்னார். அவன் சொன்னதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் சொன்னவர்களோ மருத்துவர்களோ அந்த கிருமியை தூக்கி சுமப்பதை விட, கிருமி பற்றிய விஷயங்களை மக்கள் மத்தியிலே பேசுவதை விட, அது குறித்து விஞ்ஞானிகளும் ஆய்வாளர்களும் எழுதுவதை விட, இந்த முதலீடு செய்து வைத்திருக்கிற முதலாளிகள் இருக்கிறான் பாத்தீங்களா, அவன் பேசுற பேச்சு அதிகம். ஏன்னா அவன் தான் திரும்ப திரும்ப அவன் பிசினஸ், அவனுக்கு வருமானம். கிருமியாளி கிருமியாளி கிருமியாளி. கிருமிங்கிறது ரொம்ப டேஞ்சரு. மனுஷனுக்கு வந்து உடம்பே காலி பண்ணிடும். பாத்தியா, செத்த உடம்புல கிருமி வந்த உடனே எப்படி அந்த உடம்பு பூரா அரிச்சு ஒண்ணுமில்ல வாக்கிறது. பாத்தியா, உடம்புல கிருமி வந்துச்சு, அவ்வளவுதான், எல்லாம் அரிச்சு போயிடும். இப்படி சொல்லப்பட்டு நம்பப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் நம்பப்படுகிறது. அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிற இந்த கிருமி குறித்த தியரி அறிவியல் பூர்வமாகவே அறிவாளிகளால், விஞ்ஞானிகளால் லேபிள கொடுத்து டெஸ்ட் பண்ணி கிருமி மனுஷனுக்கு கேடு கிடையாதுப்பா, கிருமி தான் மனுஷனுக்கு நன்மை செய்யக்கூடிய இறைவனால் படைக்கப்பட்டிருக்கிற ஒரு உயிரி, அது தீங்கு அல்ல, அது நன்மை அப்படின்ற நிரூபிக்கப்பட்ட அறிவியல் உண்மை இன்றைக்கு இருக்கிறது. அதுல பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டா, யாரு கிருமி கேடுன்னு சொல்லி அந்த ஆய்வை சமர்ப்பித்தாரோ அவரே அவருடைய மரணத்துக்கு முன்னாடி கிருமி சரின்னு அவரே ஆய்வை சமர்ப்பிச்சுட்டு போயிட்டார். அவரே மாத்திட்டார். ஆனா மத்தவன் மாத்தல. நீ வேணா சொல்லிக்க, நான் மாத்த மாட்டேன்ட்டான். கிருமி கெட்டதுன்னு யாரு சொன்னாரோ கண்டுபிடிச்சாரோ அதே ஆளுதான் கிருமி கெட்டது இல்லப்பா, அது நல்லதுதான்ப்பா, ஏதாவது கெட்டு போச்சுன்னா அதை திங்கிறதுக்கு தானே கிருமி வரும் அப்படிங்கிறத நிரூபிச்சார். கிருமி எப்போ வந்துச்சு? பூச்சி எப்போ வருது? பூச்சி வந்துருச்சு, கிருமி வந்துச்சுங்களே, எப்போ வந்துச்சு? ஒரு நாய் செத்து கிடக்குது, பூரா அப்படியே கிருமி அரிச்சு பாக்டீரியா அப்படி கிடக்குது. எப்போ? செத்த பிறகு வந்துச்சா, உயிரோடு இருக்கும்போது வந்துச்சா? அப்ப என்ன பண்ணுது? பூமியில ஒரு செத்த பிணம் ஒன்று கிடக்குது, அதுல இருந்து கெட்ட வாடை வந்துகிட்டு இருக்குது, இது உலகத்துக்கு பயனில்லாதது. அப்படியானாலும் இந்த இடத்துல இருந்து இதை டிஸ்போஸ் பண்ணணும், பண்றதுக்கு எவனுமே இல்லை, இருந்தா தூக்கி பூமியில புதைச்சிருப்பான், ஒருத்தர் இந்த வேலையை செய்யல. அப்ப இறைவன் அங்கிருந்தே ஒன்றை உண்டாக்குகிறான், அதை தின்று அதுவே இல்லாமல் போகிறது. அவ கழிவுகளை அகற்றி அசுத்தங்களை நீக்குவதற்காக உலகத்திலே பிறப்படுகிற கிருமிகள் கெட்டவையா நல்லவையா? நல்லது தானே அது. நம்ம வீட்டில் சமையல் கட்டில் பொருட்கள் வைக்கிறாங்கல்ல, மஞ்சள் தூள் இருக்கு, மல்லித்தூள் இருக்கு, மிளகாய் தூள் இருக்கு, எவ்வளவு பொருட்கள் இருக்கு. இன்னைக்கு வாங்கினீங்க, சாம்பார் ஏதோ ஒன்று வாங்கிட்டு போனீங்க, டப்பாவில் போட்டு அரைச்சி வச்சிய, திடீர்னு ஏதோ ஒரு வேலையோ ஊருக்கு போகணுமோ ஏதோ ஒரு பிளான் பண்ணி ஊரை விட்டு கிளம்பி போயிட்டியே, 1.5 வருஷம் 2 வருஷம் வீட்டு பக்கம் திரும்பல, உள்ளுக்குள்ள மல்லி டப்பா, மல்லிப்பொடி டப்பா அல்லது மஞ்சள் பொடி டப்பா. நீங்க 1.5 வருஷம் கழிச்சு திரும்பி வாங்க, அதுல என்ன இருக்குங்கிறிய? 1.5 ஆண்டுகளுக்கு அது தாங்காது. என்ன ஆகும்? உள்ளுக்குள்ளே கெட்டு போயிடும். கெட்டு போனது திரும்ப